உயிரோட இருக்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா எதனா அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்தீங்க? அது சொல்லுங்க. இது நிர்வாக குளறுபடியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா? இது திட்டமிட்ட சதி, நிர்வாக குளறுபடி கிடையாது. நான் செத்து போயிட்டேன்றதுக்கு முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா? டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, சொல்லுங்க பாருங்க. ஈரோட இருக்கும்போதே எங்க பெயர்களை எப்படி இறந்தவர்கள் லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? எஸ்ஐஆர் திருத்த பணிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரின் பெயர் இறந்தவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட விவகாரம். மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கடுமையாக வாக்குவாதம் செய்த தம்பதி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 2026 தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்துஜா ரமேஷ் மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோர் இறந்தவர்கள் என தவறாக பதிவு செய்யப்பட்டு பெயர்கள் நீக்கப்பட்டதுல பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது. இதனை எதிர்த்து தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியை சந்தித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனையடுத்து நிர்வாக பிழை என விளக்கிய ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீக்கப்பட்ட பெயர்கள் உடனடியாக மீண்டும் சேர்க்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்காங்க. இதே நேரத்தில் தேர்தல் பிரிவு அதிகாரியுடனும் தம்பதியருக்கு மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதால அலுவலகத்தில் பதற்றமான சூழல் காணப்பட்டிருக்குது.